கொலைகாரி நிமிஷப்பிரியா பற்றி நாம் பார்ட் 3க்குள் வந்து முடித்து விட்டோம். இப்போது 4க்குள் வந்து இருக்கின்றோம். இந்த கொலைகாரி நிமிஷப்பிரியாவை முதலாக அரங்கேற்றி வரும் நாம் சொல்லியிருக்கின்றோம். இது ஒரு மறைந்த விடயம், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இது இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று சாமுவேல் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிறார்ல, அவர் சாமுவேல் ஜெரோமின் தயவினால் தான் இந்த செய்திகள் உலக பரப்பில் இடம் பிடித்தது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2019 இந்த வழக்கை பற்றி செய்தித்தாள் ஒன்றில் படித்தேன். அந்த செய்தியை அமைதியாக கடந்து செல்ல முடியவில்லை. உள்நாட்டு போர் நடக்கும் நாட்டில் மாட்டிக்கொண்ட ஒரு இந்திய பெண்ணின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்தேன். அவருக்கு முறையான சட்ட உதவிகள் யெமெனில் கிடைக்க வேண்டும் என்பதே என் நோக்கமாக இருந்து என்கிறார் வழக்கறிஞரும் சேஃப் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சிலின் துணை தலைவருமான ஜோசப் தீவா சட்டத்தரணி வக்கீலம்மா. புரியுதுங்களா? ஆக அவன் மூலமா தான் இந்த நிதியும் சேகரிப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார்கள் சேஃப் நிமிஷ பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் மூலமாக. அதைத் தொடர்ந்து